இந்த ரோஜா படத்தில் ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவை தப்பிக்க விட்டுருப்பாங்க அவங்க இடத்துக்கு போகிறதுக்கு. ஏன் இந்த பொண்ணு தப்பிக்க வைக்கிறாங்க? ஹீரோ மேலே ஆசையா? இல்லவே இல்லை. அந்த சின்ன பொண்ணு அவங்க டீம்லேயே ஒரு பையனை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக லவ் பண்ணுவாங்க. இருந்தும் ஹீரோவை ஏன் தப்பிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ அழகாக விளக்கம் கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தில் ஒரே ஒரு ஷாட்டு ஹீரோவோட ஐபால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கம் ஹீரோவோட ஐபால் என்னத்தை பார்க்கும் அப்படின்னா 12 பேர் கொண்ட ஒரு சின்ன பசங்களை தப்பான வேலைக்காக ட்ரைனிங்க்கு அனுப்புறதுக்காக அந்த தலைவன் பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருப்பான். ஸோ ஹீரோ இந்த பக்கம் இருந்து பார்ப்பாரு, ஹீரோவோட ஐபால் மட்டும் நகரும். இந்த ஐபால் மட்டும் நகரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, டே நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புடா, புரிஞ்சுக்கோங்கடா, திருந்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோவோட பக்கம் இருந்து பார்த்தா இது தப்பு அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் பார்த்திங்க அப்படின்னா காட்டியிருப்பாரு. இதுக்கப்புறம் அதே இடத்துல ஹீரோ உட்காந்துருந்த அதே இடத்துல அந்த சின்ன பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து பார்க்கும் அதே ஹைபாலில். அந்த பக்கம் அந்த பொண்ணு காதலிச்சு அந்த லவர் பார்த்திங்க அப்படின்னா இறந்து போயிருப்பான். ஸோ ஹீரோவோட பக்கத்துலேருந்து உட்காந்து பார்த்ததுனால தான் அந்த பொண்ணுக்கு அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதனால தான் ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு தப்பிக்க வச்சுருப்பாங்க இந்த படத்தில்.